கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தை தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய வாரச்சந்தையாகும். இந்த சந்தையில் குண்டூசி முதல் தங்கம் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. முக்கிய சந்தையாகும். இந்த சந்தையானது ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுவதால் சுற்று வட்டார கிராம மக்கள் தங்களுடைய விளைநிலங்களில் வளர்க்கப்படுகின்ற ஆடு, மாடு, கோழி, தானியங்கள் ஆகியவற்றை விற்பனைக்காக கொண்டு வந்து விற்பனை செய்வது, தங்களது வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். தற்போது தீபாவளி பண்டிகையொட்டி கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ஆம்பூர், வேலூர் மற்றும் கர்நாடகா, ஆந்திரா ஆகிய பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்கள் ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். செம்பரி ஆடு, வெள்ளை ஆடு, மரிக்கை என சுமார் 5-6 ஆடுகள் விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வந்துள்ள நிலையில் காலை 6 மணி முதல் துவங்கிய வாரச்சந்தை தற்போது விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சென்னை, வேலூர், மதுரை, கோவை, சேலம், திருச்சி, ஈரோடு, பொள்ளாச்சி ஆகிய மாவட்டங்களிலிருந்து அண்டை மாநிலங்கள் கர்நாடகா, பெங்களூர், ஆந்திரா போன்ற பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான வியாபாரிகள், விவசாயிகள் ஆடுகளை வாங்கவும் விற்கவும் குவிந்துள்ளனர். ஒரு கிடா ஆடு அதிகபட்சமாக 10,000 முதல் 15,000 வரை விற்கப்படுகிறது. வியாபாரிகள் கூடுதல் விலைக்கு விற்பதால் ஆட்டு இறைச்சியின் விலை அதிகரிக்கும் என்று வழக்கமாக ஒரு கிலோ 750 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் நிலையில் தற்போது பண்டிகை காலங்களில் 900 ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்தனர். இன்று ஆட்டுச் சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகவும் தங்கள் எதிர்பார்த்த விலை கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்தனர் வியாபாரிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த வாரச்சந்தையில் பெருமளவு வர்த்தகம் நடைபெறுவதால் வாரந்தோறும் நடைபெறும் இந்த சந்தைக்கு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் சந்தை வளாகம் சுற்றிலும் CCTV கேமரா பொருத்தி கண்காணித்து வருவதால் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.